குட் மார்னிங் ஹிட்டோ சார். குட் மார்னிங் கட்சிராமா. புல்டாக் வந்தாச்சா? இப்ப தாண்டா உடனே நுழைஞ்சது. ஐயோ, சீக்கிரமா கையெழுத்து போடு. பேன குடியா? நீ ஒரே ஒரு நிமிஷம் லேட். ஏன் என்னன்னு காரணத்தை எழுதுற அதுல. காரணம் ஓகே. என்னடா டிட்டோ போடுற? இது என்னப்பா பெரிய விஷயம்? எனக்கு முன்னாடி யாரோ லேட்டா வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன காரணமோ அதேதான். முண்டோ ஸ்டெனோ ஷீலா இப்பதான் அபார்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த காரணத்தை எழுதி வச்சிருக்கா. அதுக்கு கீழே நீ டிட்டோ போட்ட என்ன அர்த்தம் உனக்குமே? எனக்கு இன்னும் அபார்ஷன் ஆகல, இன்னும் ஆகல. சார் சார் உங்களை புல்டா கூப்பிடுது. ஐயோ கூப்பிடுறாமா. இஷ்ட தேவதையை வேண்டிட்டு உள்ள போடா. சனீஸ்வரா, மகமாயி, ரத்த காட்டேரி. என்னப்பா அவங்க மட்டும் தான் இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடியும். மத்த சமைக்கலாம் பவர் கிடையாது. ஜெய் காளி. ஏன் சார் நீங்க வேற காளி மொழின்னு பயமுறுத்துறீங்க? நானே புல்டாக பார்த்து பயந்துகிட்டு இருக்கேன். குட் மார்னிங் சார். கூப்பிட்டீங்களா சார்? என்னையா டோட்டல் பண்ணிருக்க தப்பு தப்பா? சார், ஒவ்வொரு தடவை கூட்டும் போதும் ஒவ்வொரு ஃபிகர் வருது. எனக்கு அந்த மாதிரி வருதுன்னு தானே உங்ககிட்ட கொடுத்தேன். அதையே நீ என்கிட்ட சொல்ற? சரி சரி, உனக்கு டோட்டலா சரியா வராது. டைபிஸ்ட் கிட்ட சொல்லி கொஞ்சம் கூட்டி கொடு. சார், யோ நல்ல மாதிரி நினைக்க மாட்டியா? இப்படி இருந்தா எப்படியா நீ உருப்பிடுவ? கெனடி உன் வயசுல அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனாரு. உங்க வயசுல கென்னடியை சுட்டு கொண்டுட்டாங்க சார். டென்ஷன் பண்ணாத, சீட்டை கிழிச்சிடுவேன். சாரி சார். ஆபரேட் வந்துட்டானா? வந்துட்டேன் சார். என்ன பண்றான் பார்த்து சொல்லட்டுமா? பாரு. பாக்குறேன் சார். அவன் காதுக்குள்ள நம்ம ஆபீஸ் பென்சில் விட்டு ஆனந்தமா குறைஞ்சிட்டு இருக்கான். இப்ப வலது காதுல இருந்து இடது காதுக்கு பென்சில் போயிடுச்சு. Come here. விட்டா காது குடையறத பத்தி ரன்னிங் கமெண்ட் கொடுப்ப போல இருக்க. சரி சார். டைபிஸ்ட் உள்ள கூப்பிடு, அவள நான் குடையறேன். குட் மார்னிங் சார். இதுல ஸ்டைல் வேறயா? என்ன தப்பு தப்பா டைப் பண்ணிருக்க? எந்த மடைய உன்னை வேலைக்கு வச்சது? நீங்க தான் சார். இதுல ஜோக் வேறயா? ராமசாமி டைப் பண்ண சொன்னா ஆறுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஆமாசாமி டைப் பண்ணிருக்க. ஆமா சாமி. ஷட் அப். சாரி சார், தெரியாம ஸ்பேஸ் விட்டுட்டேன் சார். முதல்ல ஸ்பேஸ் விட்டு நில்லு. பட்டனை போடு. ஏன் பட்டனை இல்ல உன் பட்டனை. கெட் அவுட். கெட் லாஸ்ட். குட் ஈவினிங் மாமா. யாரே மாப்பிளையா? வந்துட்டீங்களா? தெய்வநாயகி. என்னது, உங்க சம்சாரத்தோட பேரை முழுசா கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டீங்களா? மாமா, தெய்வம் நல்ல மூட்ல இருக்கா மாமா. இருக்கிறா. இப்பதான் புடவைய டர்னு கிழிச்சா, டெலிபோனை ஓங்கி அடிச்சா, காபி சாப்பிட்ட கப்ப கடாசினா, ஆக மொத்தம் நல்ல மூட்ல இருக்கிறா. போங்க. புடவை கீழ்ச்சிட்டாளா? என்னையும் கிழிப்பால. குட் ஈவினிங் தெய்வம். ஏன் லேட்டு? இன்னைக்கு சம்பள நாள் இல்லையா? சம்பளம் வந்திருக்குமே. வழக்கம் போல ஹோட்டல் பார்சல் மாதிரி பிரிக்காம கொண்டு வந்திருக்கேன். என்ன 500 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு? இன்கிரிமெண்ட்டும் என்ன வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு டிராமா உண்டா, சினிமா உண்டா, சர்க்கஸ் உண்டா? ப்ரொமோஷன் வந்தது, அதுக்கும் ட்ரீட் தரல. ஃபாரின் டூர் அமிச்சாங்க, அதுக்கும் ட்ரீட் தரல. இப்ப இன்கிரிமெண்ட் வந்திருக்கு, இதுக்காவது ஒரு ட்ரீட் கொடு தெய்வம். அனாவசியமான செலவு எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் குளிச்சிட்டு நீட்டா இருக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். போய் குளிங்க. குளிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? பழக்கம் போல நாட்டால உண்டா? என்ன முணுமுணுப்பு? ஒன்னும் இல்லம்மா, அன்று வேற எங்க வச்சுன்னு மறந்துட்டம்மா. உமையில் மானிட ஜன்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றே விலங்குகள் போல் காலை பிடித்து பிடித்து எந்த கதையும் நடக்கலையே. தெய்வம், உன்னை தொட்டாலே எவ்வளவு கிளுகிளுப்பா இருக்கு தெரியுமா?
முழங்காலுக்கு கீழே தானே பிடிக்க சொன்னேன். இன்னைக்கு மட்டும் என்ன வழியறீங்க? எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். கார்ப்பரேஷன் குழாயில கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாட்டர் சப்ளை பண்றான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் ட்ரிம்மா இருக்கேன்னு என் லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? ஆமா, ஏன் சொல்றாங்க? நான் சும்மா இருக்கிறேன், அதனால நீ ட்ரிம்மா இருக்கிற. என்ன வாய் நீளுது? படுங்க, காலையில ஆபீஸ்க்கு போகணும். நாளைக்கு மூடு இருந்தா பாத்துக்கலாம். உனக்கு எப்ப மூடு வர்றது? அந்த பக்கமே திரும்பி படுத்துக்குவோம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் எங்க போயிட்டான்? இப்ப இந்த ஃபைல்லாம் எடுத்துட்டு போனுவேன். ஆரோக்கியத்துக்கு நான் தான் ஸ்டோர் ரூம்ல ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கேன். யாரும் பார்க்க மாட்டாங்க. இது ஸ்டோர் ரூம், ஏன் ஏரியா. ஒரு பயம் வர மாட்டான். அங்கெல்லாம் தொடாதீங்க. ஏன் இது உன் ஏரியாவா? என் கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் தொடணும். உன் கழுத்து என்ன ஆபீஸ் ஃபைலா? முடிச்சு போட்டு உள்ள வைக்கிறதுக்கு 3 முடிச்சு போடுறதுக்கு காலம் வரும். அது வரைக்கும் நீ பொறுத்திருக்க. ஆரோக்கியம், அந்த பர்சனல் ஃபைல கொஞ்சம் பாரியா? அதான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். முதல்ல ரிக்வெஸ்ட் என்னன்னு சொல்லு. அது சின்னதா பெருசான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இன்னையோட எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. அப்படியா? என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாயங்காலம் நீங்க உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். என் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு நான் எங்கேயுமே வெளியே போறதில்ல. என் சம்சாரம் கூட பார்க்க சுமாரா தான் இருப்பாங்க. பரவாயில்ல, உங்க சம்சாரத்தை கூட்டு வாங்க. யோ, இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, நான் வர முடியாது. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். உங்க காலடி பட்டாலே எங்க வீடு புனிதமாயிடும்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். நீ வெளியில இரு. கண்டிப்பா வரணும் சார். ஷூர். மனைவிங்கிறவ புருஷனுக்கு வேண்டிய எல்லா சேவையும் செய்யணும். நம்ம கிளப்ல மெம்பரா இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சீத பிறந்த இந்த மண்ணை, அகலிகை தோன்றிய இந்த பாரதத்தை பெருமைப்படுத்துற மாதிரி வாழ்ந்து காட்டணும். மேடம், உங்க வீட்டுக்கார் போன்ல வெயிட் பண்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ, அவரு போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போன் வந்துச்சுன்னா மீட்டிங் பாதியிலே நிறுத்திட்டு போறாங்க. என்ன மரியாதை? என்ன ஆபீஸ் நேரத்துல என்ன போன? கோச்சிக்காத தெய்வம். ஆபீஸ்ல சிவராமன் ஒரு புழு சரியான தொடநடிக்கு. அவனுக்கு என்ன இப்போ கை கால் இழுத்துருச்சா? அதை விட மோசமான கண்டிஷனுங்க. வெட்டிங் ஆனிவர்சரியா என்ன கூப்பிடுறான். அவன் ஒரு சபார்டினேட். அவன் வீட்டுக்கு நீங்க போக கூடாது. எப்பவாவது ஒரு தரம் சபார்டினேட்ட ப்ளீஸ் பண்றதுல தப்பு இல்ல தெய்வம். சரி, நீங்க மட்டும் போறீங்க. 8 மணிக்குள்ள வரீங்க. ஏன்னா நீங்க சமைக்கணும், நான் சாப்பிடணும். புரியுதா? தினமும் நான் தான் அதை கரெக்டா செய்யறேனே, நீ வேற சொல்லணுமான்னா? தெய்வம், எக்ஸ்கியூஸ் மீ. முதல்ல வேண்டான்ன, அப்புறம் எப்படி பர்மிஷன் கொடுத்த? எப்பயாவது ஒரு தரம் சபார்டினேட்ட ப்ளீஸ் பண்ணா தப்பு இல்ல. மணியை இப்படி அடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி மாதா கோயில வேலை பார்த்துட்டு போறோம். அந்த இடியட்ட கூப்பிடு மேன். மொட்டையா இடியட் நீங்கன்னா இந்த ஆபீஸ்ல என்ன தவிர நிறைய இடியட் இருக்காங்க. சிவராமனை கூப்பிடு. ஃபில்டர் இடியட்டா? ஃபில்டர் இடியட்னா இடியட்னா முட்டாள் சார். ஷட் அப் அண்ட் கெட் அவுட். சார், யோ, உனக்காக என் மீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ சார். அப்புறம் வளகாப்பு, குழந்தைக்கு காது குத்து, அது இதுன்னு என்ன தொந்தரவு பண்ண கூடாது. சார், வரதான் வரீங்க, அப்படியே சாப்பிடுற மாதிரி வாங்க சார். இப்படியே கைய வச்சிட்டு வர சொல்றியா? போய் வேலையை பாரு மேன். தேங்க்யூ சார்.